பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 52:8 இப்படியாய் கூறுகிறது: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் என்பதாக. தாவீது தன்னை ஒரு பச்சையான ஒலிவ மரத்தோடு ஒப்பிடுகிறதை குறித்து பார்க்க முடிகிறது. அதுவும் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுகிற பச்சையான ஒலிவ மரமாய் தன்னை பார்க்கிறான். ஒலிவ மரம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழக்கூடிய மரங்களில் ஒன்றாகும். அதன் பச்சை என்பது செழுமையையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. வேதம் முழுவதும் ஒலிவ மரத்தை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீதக்காரனைப் போல கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஒரு பச்சையான ஒலிவ மரமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் காணப்பட உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட உங்களை வெளி உலகில் செழித்திருக்கும்படிக்கு செய்வார். அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் உங்களை திருப்தியாய் ஆசீர்வதிப்பார். 52வது சங்கீதம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீது பாடின பாடலாக காணப்படுகிறது. ஆசாரியனாகிய அபிமெலேக்கு தாவீதுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்று தோவேக்கு சவுலுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் சவுல் ஆசாரியனை அழைத்து அனுப்பி அவன் தன் எதிரியாகிய தாவீதுக்கு உதவி செய்ததன் நிமித்தம் அவனையும் அவனோடு காணப்பட்ட சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்த 85 ஆசாரியர்களையும் கொல்லுங்கள் என்று தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். ஆனால் ராஜாவின் சேவகரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. ஆகையால் ராஜா புறஜாதியானாகிய ஏதோமிய வம்சத்தை சேர்ந்த தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். அவன் ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரையும் ஈவு இரக்கமின்றி அன்றைய தினம் கொன்றான். ஆகையால் தான் தாவீது, பலவானாகிய தோவேக்கே, நீ ஏன் பொல்லாப்பில் பெருமை பாராட்டுகிறாய்? கேடுகள் செய்வதையும் பொய்யையும் விரும்புகிற உன்னை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி பிடுங்கி போடுவார் என்றான். கர்த்தருடைய கிருபையை நம்பியிருக்கிற நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போலிருந்து வாழ்ந்திருப்பேன் என்று தாவீது பாடினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாத பிசாசு உங்களுக்கு விரோதமாக பொல்லாதவர்களையும் துன்மார்க்கர்களையும் ஏவிவிடக்கூடும். அவர்கள் பலத்தவர்களாகவும் அகந்தையோடு ஜீவிக்கிறவர்களாகவும் காணப்படலாம். அவர்கள் உங்களை பல விதங்களில் நெருக்கவும் கூடும். ஆனால் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய கிருபையை நம்பி அதை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல காணப்படுங்கள். 1000 நாட்களை பார்க்கலும் அவருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் கடந்து செல்லுகிற ஒரு நாளை மேன்மையாக கருதுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் தலைமுறை தலைமுறையாக பசுமையாக வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவதனால் உம்முடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல செழித்திருக்கும்படி கர்த்தர் நீர் செய்வீராக. எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இவர்கள் ஒன்றிலும் ஒருபோதும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். கண்மணி போல காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.